நாங்கள் இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் பிசி யூனிட்டை எவ்வாறு அசெம்பிள் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது கேபின், பவர் சப்ளை, மதர் போர்ட், சிடி டிரைவர், ஹார்ட் டிஸ்க், ரேம். இந்த பாகங்களை வைத்து நாங்கள் அந்த கேபினில் எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் கேபினில் மதர் போர்ட்டை எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது பிசிக்குரிய கேபின். இந்த கேபினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு சில பார்ட்ஸ்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. என்னென்று பார்த்தால் டேட்டா கனெக்ஷன், எக்ஸாஸ்ட் ஃபேன், பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச். இதில் சிடி டிரைவ் பொருத்தக்கூடியதாக ஒரு பகுதி இருக்குது. இப்போ இந்த கேபினை பாருங்கள். இது பவர் ஆன் ஆஃப் பட்டன், எக்ஸாஸ்ட் ஃபேன், ஓகே. இப்போ இந்த கேபினில் நாங்கள் எவ்வாறு மதர் போர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது மதர் போர்ட். மதர் போர்ட்டில் என்னென்ன பகுதியில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது மதர் போர்ட், ப்ரோசஸர் ஃபேன், ப்ரோசஸர்லேருந்து வர்ற ஹீட்டர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹீட்டிங் ரெடியூசர், இன்புட் அவுட்புட் சாலிட், RAM சாலிட், பவர் கனெக்டர், 24 பின் கனெக்டர் போன்றவை காணப்படுகின்றன. எவ்வாறு கேபினில் மதர் போர்ட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போம். இந்த பவர் சப்ளைக்குரிய கேபிள் முன்னோக்கி இருக்க வேண்டும். அவுட்புட் டிவைஸின் கனெக்டர் எல்லாம் பின்னோக்கி இருக்க வேண்டும். இதே போல் நீங்கள் கேபினில் மதர் போர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கேபினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரூ பூட்டுறதுக்கு ஏற்கனவே அதில் இடங்கள் இருக்கின்றன. மதர் போர்ட்டை நீங்கள் இதே போல் அவதானமாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மதர் போர்ட்டை பொருத்தும்போது ஸ்க்ரூக்குரிய இடத்துல பொருந்தி இருக்கான்னு சொல்லி ஒரு முறை பரிசோதித்து பாருங்கள். அதே போல் அவுட்புட் சைட்டில் இருக்கிற இடத்துலையும் பொருந்திருக்கான்னு சொல்லி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது மதர் போர்ட்டை டைட்டாக வச்சுருக்கிறதுக்காக ஸ்க்ரூ. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரூ பூட்டுறதுக்கு ஏற்கனவே ஹோல் இருக்குது. அந்த ஹோலில் நாங்கள் ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஸ்க்ரூ பூட்டுறதுக்கு துவாரம் இருக்குது. அந்த துவாரத்தில் நீங்கள் ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டைட் பண்ணுறதுக்கு முதல்ல எல்லா ஸ்க்ரூவையும் பொருத்திட்டு மதர் போர்ட்டை ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள், சரியான இடத்துல பொருந்தி இருக்கான்னு சொல்லி. அவ்வாறு பொருந்திய பிறகு எல்லா ஸ்க்ரூவையும் நீங்கள் டைட் பண்ண வேண்டும். மதர் போர்ட்டுக்குரிய எல்லா ஸ்க்ரூவையும் நாங்கள் பொருத்தியாச்சுது. மதர் போர்ட் சரியான இடத்துல பொருந்திருக்கான்னு சொல்லி ஒரு முறை பரிசோதித்து விட்டு எல்லா ஸ்க்ரூவையும் நாங்கள் டைட் பண்ணுவோம். இதே போல் பரிசோதித்து பாருங்கள். அவுட்புட்டுக்குரிய எல்லா ஹோல்டருக்குரிய இடத்துலையும் எல்லாம் சரியாக படிந்திருக்கான்னு சொல்லி. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு நீங்கள் எல்லா ஸ்க்ரூவையும் இன்னொரு முறை
வடிவாக டைட் பண்ணுங்கள். மதர் போர்டுக்குரிய எல்லா ஸ்க்ரூவையும் நாங்கள் டைட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வயர் வந்து அடிஷனல் ஸ்ப்ளாட். இதில் வந்து கீபோர்ட், மவுஸ், பென்ட்ரைவ் போன்றவற்றை நாங்கள் இன்புட் அவுட்புட்டாக நாங்கள் உபயோகிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனுக்குரிய வயர். இப்போ எக்ஸாஸ்ட் ஃபேனுக்குரிய வயரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பீக்கர் வயர் இருக்குது. ஸ்பீக்கர் வயரையும் பொருத்துவோம். இப்போ நாங்கள் பொறுத்துகிற வயர் வந்து பவர் பட்டன் ஆன் ஆஃப் சுவிட்ச் வயர். வயரை மதர் போர்டோட இணைக்கும் போது நீங்கள் இந்த கிளிப்பின் பகுதியை பார்த்து பொருத்த வேண்டும். பகுதியை நீங்கள் மாற்றி பொருத்துவதன் மூலம் பின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது வந்து ஸ்பீக்கர் வயர். ஸ்பீக்கர் வயரை நாங்கள் பொருத்துவோம். இப்போ கொடுக்குற கிளிப் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன். நீங்கள் பார்க்குற இந்த வயர் வந்து பிசின்ற முன்பகுதியில் இருக்கிற யூஎஸ்பி ஹோல்டர். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதி வந்து பவர் பட்டனுக்குரிய ஹோல்டர். இப்போ நாங்கள் எவ்வாறு பொறுத்துறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் மதர் போர்டுக்குரிய பவர் சப்ளை யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பவர் சப்ளை யூனிட். இந்த இதில் வயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 பின் வயர் இருக்குது, 4 பின் வயர் இருக்குது, சிடி ரம்
மெமரி கார்டுக்குரிய பவர் சப்ளை வயர் இருக்கின்றன. இதில் நாங்கள் பவர் சப்ளை பொருத்துவதற்கு முன்னாடி இந்த லொக்கில் பொருந்தக்கூடியதாக இதே போல் வைத்து ப்ரெஷ் பண்ணுவதன் மூலம் நாங்கள் இலகுவாக பவர் சப்ளையை பொருத்தக்கூடியதாக இருக்கும். இல்லை நீங்கள் பொருத்தும் போது டிக்கன்னு சத்தம் கட்டுதுன்னு சொன்னால் லோக்கில் பொருந்திட்டு அர்த்தம். இதே போல் நீங்கள் பவர் சப்ளையை பொருத்திய பிறகு பவர் சப்ளையில் 3 ஸ்க்ரூகள் இருக்கும். இந்த ஸ்க்ரூவை நீங்கள் இதே போல் டைட் பண்ணுங்கள். பவர் சப்ளைக்குரிய 3 ஸ்க்ரூவை நாங்கள் பொருத்தியாச்சுது. இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரை கொண்டு 3 ஸ்க்ரூவை நாங்கள் டைட் பண்ணுவோம். பவர் சப்ளையை கம்யூனிட்டரோட பொருத்தியாச்சுது. இப்போ பவர் சப்ளைக்குரிய வயரை நாங்கள் எவ்வாறு பொருத்துறோன்னு சொல்லி பார்ப்போம். வயரை நாங்கள் பொருத்துறதுக்குன்னு சொல்லி அதில் ஒரு சில கிளிப்புகள் இருக்கின்றன. அந்த கிளிப்பின் பகுதியில் வயரை இது போல் வச்சு நாங்கள் டைட் பண்ணுவதன் மூலம் சீராக வயரை நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம். பவர் சப்ளைக்குரிய வயரை நாங்கள் அந்தந்த கிளிப்பில் ஒழுங்குபடுத்தியாச்சுது. இப்போ நாங்கள் பவர் சப்ளைக்குரிய வயரை எவ்வாறு பொறுத்துறோன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது பின் போர்ட் பின் பவர் கிளிப். இந்த கிளிப் மதர் போர்ட்டில் சிபியூக்கு மட்டும் பவரை வழங்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது 24, அதாவது 24 பின் சீரிஸ் பார். இப்போ இது மதர் போர்ட்டுக்குரிய மெயின் பவர் கனெக்டர். அதை நாங்கள் பொருத்துவோம். நீங்கள் பார்க்குறது இன்புட் அவுட்புட் யூஎஸ்பி சொலிட் ஹோல்டருக்குரிய வயர். அதை நாங்கள் பொருத்துவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது சிடி டிவிடி டிரைவ் டிவைஸ். அதை நாங்கள் கம்யூனில் பொருத்துவோம். அதையும் அந்த இடத்துல நாங்கள் இதே போல் பொருத்துவோம். ப்ரெஷ் பண்ணும்போது டிக்கன்னு சத்தம் கட்டுதுன்னு சொன்னால் லுக் ஆகிட்டு இதுன்ற அர்த்தம். இப்போ நாங்கள் சிடி டிவைஸுக்குரிய இடத்துல பவருக்குரிய இடத்துல பவர் சப்ளையை வழங்குவோம். இப்போ மதர் போர்ட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்குரிய டேட்டா கேபிள் இருக்குது. அந்த கேபிளையும் அதோட இணைப்போம். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்குரிய பின் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டா கேபிளுக்குரிய பின் இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்குறது கார்ட் டிஸ்க். இந்த கார்ட் டிஸ்கை உள்ளக்கு என்ன இருக்குன்னு சொல்லி இதே போல் பார்ப்போம். இது கார்ட் டிஸ்க். இதே போல் நீங்கள் கார்ட் டிஸ்கை பொருத்துங்க. இது ஹார்ட் டிஸ்க் ஹோல்டர்.
ஹார்ட் டிஸ்கை நீங்கள் இதே போல் கம்பெனியில் பொருத்தலாம். இந்த பகுதியை கீழ் நோக்கி இந்த ரெண்டு பின்னிலையும் இதே போல் நீங்கள் வைத்து ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் ஹார்ட் டிஸ்கை இலகுவாக பொருத்தி கொள்ளலாம். இப்போ நாங்கள் ஹார்ட் டிஸ்குரிய பவரை வழங்குவோம். இந்த பவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் சப்ளை யூனிட்லேருந்து வருது. லெஃப்ட் சைடில் இருக்க பவர் சப்ளை, ரைட் சைடில் நீங்கள் பொறுத்துற மதர் போர்டில் இருக்கிற டேட்டா கேபிள். இப்போ ஹார்ட் டிஸ்குரிய பவரையும் டேட்டா கேபிளையும் நாங்கள் நினச்சிட்டோம். ஹார்ட் டிஸ்கை கம்பெனியோட இணைப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் சைட் கவர். இந்த ஃப்ரண்ட் சைட் கவரை எவ்வாறு இணைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃப்ரண்ட் சைட் கவருன்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய துவாரம் இருக்குது. இதே போல் 4 துவாரம் இருக்குது. அந்த துவாரத்தில் அந்த கிளிப்பை வச்சு இவ்வாறு ப்ரெஷ் பண்ணுவதன் மூலம் கம்பெனியோட கவரை இணைக்கலாம். மதர் போர்ட்டோட நாங்கள் கேபிள் கனெக்ஷன், பவர் கனெக்ஷன் எல்லாவற்றையும் இணைத்தாச்சுது. இப்போ நாங்கள் மதர் போர்ட்டில் ரேமை எவ்வாறு பொறுத்துறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்க்குற ரேம் டம் அக்சஸ் மெமரி. இதில் பலவிதமான சைஸ் அளவு திட்டத்தில் கெப்பாசிட்டியில் இந்த ரேம் கிடைக்கும். 2GB 4GB அவ்வாறு பல ஜிபியில் இந்த ரேம் கிடைக்கும். இந்த ரேமை எவ்வாறு நாங்கள் மதர் போர்ட்டோட இணைக்கிறேன்னு பார்ப்போம். இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேம் சொல்லிட்டு ஹோல்டர் இருக்குது. இந்த ஹோல்டரில் 2 கிளிப்பையும் நீங்கள் ஓப்பன் செய்துட்டு ரேமை இணைக்கிறதுக்கு முதல்ல ரேமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறு வெட்டு இருக்குது. அந்த வெட்டு அந்த ஹோல்டருன்ற பகுதியில் பொருந்தக்கூடிய மாதிரி இது போல் வைத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் மதர் போர்ட்டோட ரேமை நாங்கள் இணைக்கலாம். நாங்கள் கேபினில் மதர் போர்ட், பவர் சப்ளை, ஹார்ட் டிஸ்க், சிடி டிவைஸ், கேபிள் போன்றவற்றை பொருத்தியாச்சுது. இப்போது நாங்கள் பவர் சப்ளையை வழங்கி டிவைஸை பரிசோதித்து பார்ப்போம். இது 220 பவர் சப்ளைக்குரிய கோட் வயர். இந்த கோட் வயரை நாங்கள் பவர் சப்ளைன்ற சாக்கெட்டில் இதே போல் பொருத்துவோம். பொருத்திட்டு நாங்கள் பவர் ஆன் பண்ணும்போது இப்போ ப்ரொசஸர் ஸ்பேன் வேலை செய்யுது. இப்போ 220 பவர் டிவைஸு கிடைச்சிக்குது. இப்போது நாங்கள் பிசின்ற பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ப்ரெஸ் பண்ணிட்டோம். இப்போ லைட் இண்டிகேட்டர் லைட் வேலை செய்யுது. இப்போ ப்ரொசஸர் ஃபேனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொசஸர் ஃபேன் ஸ்பீடாக வேலை செய்யுது. இப்போ பிசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இப்போ நாங்கள் பவரை ஆஃப் பண்ணி போட்டு இப்போ மேலே இருக்கிற கவரை எவ்வாறு க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். கவரில் பார்த்தீங்கன்னா கவரில் இதே மாதிரி கிளிப்புகள் இருக்குது. கமிழில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் பொருந்தக்கூடிய மாதிரி வெட்டுகள் இருக்குது. அந்த வெட்டில் இந்த கவரை நாங்கள் இதே போல் வைத்து கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் கவினோட கவரை இணைக்கலாம். இந்த வீடியோ பார்த்து பிசியை நீங்களும் அசெம்பிள் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து பயன்பெறுங்கள்.